வணக்கம் மக்களே! நம்ம பார்க்க போற இப்ப திரையரங்கு வந்து சேரன்ஸோட சேர் அண்ட் ஜேர்னி என்ற வெப் சீரிஸ் தான் பார்க்க போறோம். இது ஒரு ஓடிடி தளத்திலருந்து பார்த்துருக்கேன் இந்த படத்த. இந்த படத்தோட பீரியடு டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா, சுமார் 6 ஹவர் போகுது. 6 ஹவர் 30 நிமிஷம் கிட்ட போகுது. 9 எபிசோடு உள்ள படம். 9 எபிசோட் இருக்கு. இந்த 9 எபிசோட்ல ஃபர்ஸ்ட்டு வந்து யார் நடிக்கிறதுன்னு சொல்லிர்றேன். சரத்குமார், பிரசன்னா, கலையரசன், ஜெயப்பிரகாஷ், ஜாஸ்மின் மெட்டிவர்ன்ற ஒரு கருப்பு அப்படிங்கிற நடிச்சிருக்காங்க. அஞ்சு குரைன், இளவரசு, ராமமூர்த்தி நடிச்சிருக்காரு. ஒரு மலையாள ஆக்டர் மம்முக்கோயன்ற நடிச்சிருக்காரு. நிறைய நாடுகள் நிறைய அனுபமா குமார், திவ்யா பாரதின்றவங்க நடிச்சிருக்காங்க. லீட் ரோல்ஸாக 5 பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 5 பேர் வந்து ஒரு 2 ஐடி சிஇஓஸ் பேசிக்கிறாங்க. எப்படி நம்ம ஒரு இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணலாம் ஒரு நல்ல ஆளுங்களை அப்படின்னு. ஸோ அப்போ அந்த சிஇஓ கிட்ட அந்த பிரச்சனை அவங்க செலக்ட் பண்ணவங்களோட பிரச்சனையை ஆராய்ஞ்சு பார்த்தாலே ஒரு அவங்களோட கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒரு 5 பேர் வந்து இன்டர்வியூக்கு வராங்க. இந்த 5 பேர் வந்து இன்டர்வியூக்கு வராங்க. செலக்ட் ஆனாங்களா இல்லையா, அவங்களோட வாழ்க்கை பின்னணி என்ன அப்படின்னு தான் கதை. முதல்ல வந்து கலையரசனை பற்றி காட்டுறாங்க. அமீர் சுல்தான் நடிச்சிருக்காரு. ஸோ ஒரு ஒரு முஸ்லீம் பையனாக வரும்போது அவருக்கு வர சில பிரச்சனைகள், அவங்க அப்பாவால் என்ன வாங்கினாங்க, என்ன கடன் வாங்கினா அந்த கடன் எப்படி அடைக்கிறது, அவர் எப்படி அதை மீண்டு வந்தார், ஸோ அவரோட சர்டிஃபிகேட்லாம் ஒருத்தர்கிட்ட மாட்டின்னு இருக்கோம். ஸோ இது மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ அடுத்தது திவ்யா பாரதி, லதா விஜயகுமார்ன்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு இயற்கை ஆர்வலராக வந்து இளைஞர்கள் விவசாயத்துக்கு வந்தால் என்ன ஒரு புரட்சி நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட். நிதேஷ்ன்றவர் வந்து அவரோட பிரச்சனைகள் என்னென்ன, தப்பு நடக்காத ஒரு ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. அடுத்து ராகவ இந்த கேரக்டரில் நம்ம பிரசன்னா நடிச்சிருக்காரு. ராகவ சிக்கிமுத்து, அவங்க அப்பா வந்து ஆடுகளம் நிறைய. ஸோ அவங்களுக்குள்ள அந்த குழந்தைங்கள் படிப்புக்காக என்னென்ன பண்ணணும், எஜுகேஷன் எல்லாமே இளைஞர்களை பேஸ்டு பண்ணி தான் வருது. அடுத்தது பிரணவ்ன்ற கேரக்டரில் ஆரி வச்சிருக்காரு. இளைஞர்கள் அரசியலுக்கு வந்தால் என்னென்னலாம் ஒரு மாற்றம் நடக்கும், புரட்சி நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேஸ்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 5 பேரோட ஒவ்வொரு முனைப்புலையும் நடக்கிறது தான் கதை. ஸோ இந்த 6 எபிசோட் வரையும் அப்படியே மைல்டாக போனது. 6, 7, 8, 9 நல்லா விறுவிறுப்பாக போச்சு, ஃபாஸ்ட்டாக போச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த 9 எபிசோடும் நல்ல ஒரு லைவ் மூமெண்ட்டில் தான் போகுது. ஒரு திரைக்கதையெல்லாம் இருக்கட்டும், இசை, வசனம் எதுவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து விறுவிறுப்பான ஒரு இதில் தான் போகுது. ஸோ டைரக்டர் சேனலை பற்றி சொல்லணும்னா, அவரோட கருத்துக்கெல்லாம் எளிமையாகவும் ரொம்ப ஆணித்தரமாகவும் இருக்குது. ஸோ இந்த வெள்ள ராமமூர்த்தின்றவர் விவசாயத்தை பற்றியும் அதில் இருக்க நெளிவு சுழிவு பற்றிலாம் சொல்லுவார். ஸோ தரிசாக இருக்கிற நிலங்கள் இந்தியாவில் 70% இருக்குது. அந்த தரிசை வந்து என்ன பண்ணுறது, எப்படி பொண்ணா மாற்றுறது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கருத்து சொல்லுவார். அதெல்லாம் உண்மையிலேயே ஃபாலோ பண்ண வேண்டியது. ஆனால் எப்படி ஃபாலோ பண்ணுன்றது தான் பெரிய விஷயமே. ஸோ இது ஒரு நல்ல எல்லாருக்குமே பாடமாக அமைகிற ஒரு வெப் சீரிஸாக இருக்கும். ஸோ ரொம்ப வல்கராக பேசுறது அது மாதிரிலாம் இல்லை. ஒரே ஒரு இடத்துல வருது, ஒரு 2 இடத்துல சொல்லலாம். ஸோ ரொம்ப ஃபேமிலியோடவே இந்த வெப் சீரிஸை பார்க்கலாம். இந்த வெப் சீரிஸ் வந்து ஃபேமிலியோடவே பார்க்கலான்ற மாதிரி தான் வருது. ஸோ ரொம்ப ஆபாசவாதிகள் அது மாதிரிலாம் எதுவுமே பேசாமல் ரொம்ப தெளிவான இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 5 பேரும் கடைசியில் என்ன ஆகுறாங்க, அவங்களாம் என்ன ஒரு நிலையை அடையிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஜேர்னி. ஸோ சில ஜேர்னி ஹாப்பினஸ் கொடுக்கும், சேட்னஸ் கொடுக்கும், ஆனால் சிலது மெமரி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அதோட டெம்ப்ளேட் வரும். ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு இதுன்னு தான் சொல்லணும். மஸ்ட் வாட்ச். தேங்க்யூ.